எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது எங்கள் பூவை மூர்த்தியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தாரக மந்திரம். ஏன் என்று சொன்னால், எங்கள் ஐயா பசுபதி பாண்டியர் ஐயாவை நாங்கள் 96 சென்னையிலே, அதுவும் அண்ணன் பூவை மூர்த்தியாருடைய தலைமையிலே மாநாடு நடக்கின்ற போதெல்லாம் சிறப்பு அழைப்பாளராக ஒரு தென்னாட்டு சிங்கத்தை கூப்பிடுவார் என்று சொன்னால் மரியாதைக்குரிய ஐயா பசுபதி பாண்டியர் ஐயாவை தான் அண்ணன் பூவை மூர்த்தியார் மாநாட்டுக்கு கூப்பிடுவார். ஏன் எல்லா தலைவர்களையும் விட்டுவிட்டு பசுபதியாரை மட்டும் ஏன் அண்ணன் கூப்பிடுகிறார் என்று சொன்னால், அண்ணன் பூவை மூர்த்தியாருக்கும் ஒரே எண்ணம், இங்க இருக்கின்ற பசுபதியாருக்கும் ஒரே எண்ணம். இரண்டு தலைவர்களும் ஒன்று சேர்ந்தால் இந்த தமிழகத்தை ஆள்வார்கள் என்று அவசர வாக்கு என்ற ஒரு பெரிய மாநாட்டிலே அண்ணன் பூவையாரை புகழ்ந்து பேசியவர் மாபெரும் மாமன்னர் நம்முடைய பசுபதியார் ஐயா அவர்கள். நான் சிறு வயதிலே அந்த மாநாட்டில் பார்க்கின்ற போது அவருடைய பேச்சுக்கள் அத்தனையும் அனல் பறக்குகின்ற பேச்சுக்கள், அடுத்த தலைமுறையை தட்டி எழுப்புகின்ற பேச்சுக்கள். அதனால் தான் இன்று அதிகமாக இங்கு இளைஞர்கள் தான் கூடியிருப்பார்கள். என்னுடைய சகோதரியை பார்த்து என்று சொன்னால், நாங்கள் உருவத்திலும் செயலிலும் அவர் அரசியலிலும் பார்க்கின்ற போது அவர் இன்னும் உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்கள் சந்திரபிரியா சகோதரி அண்ணன் உயிரோடு இருக்கின்ற போது எதை செய்வாரோ அதைத்தான் என் சகோதரி செய்து கொண்டிருக்கின்றார். என் அன்பு உறவுகளே, இங்க வந்து அண்ணனை புகழ்வதும் அண்ணனுக்கு விட்டு சென்ற பணியை செய்வதும் என் சகோதரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் சொன்னால், அவருக்கு ஒரு அதிகாரம் வேண்டும். அது என்ன மாதிரி அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால், அரசியல் அதிகாரம் வேண்டும். அந்த அரசியல் அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் நாம் அத்தனை பேரும் நாம் ஒன்று கூட வேண்டும். ஒன்று கூடி வருகின்ற தேர்தலிலே அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்காக இன்று உறுதிமொழி ஏற்று சென்றால் மட்டும்தான் அண்ணனுடைய ஆத்மா திருப்தியாகும் 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 என்று சொல்லுகிறேன். ஏன் என்று சொன்னால், இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணியார் ஒரு பெண்மணி, இங்கே உட்கார்ந்திருக்கின்ற என் சகோதரியும் ஒரு பெண்மணி. ஆனால் கணவனை இழந்தாலும் என் கணவர் விட்டு பணியை நான் விடாமல் தொடர்ந்து செய்வேன் என்று எங்கள் சென்னையிலே வட சென்னையிலே எங்கள் ஏற்றுக் கொண்டிருந்த எண்ணியாருடைய எண்ணங்களும், என் தகப்பனார் இருந்தாலும் நான் அழுது கொண்டிருக்க மாட்டேன். என் தகப்பனார் எப்படி இந்த சமூகத்துக்கு பாடுபட்டாரோ, என் தகப்பனார் எப்படி இந்த மக்களுக்கு விடுதலை பெற வேண்டும், அரசியலுடைய அதிகாரம் வேண்டும் என்று என் தகப்பனார் எப்படி ஆசைப்பட்டாரோ அந்த அதிகாரத்தை நான் பெற வேண்டும். என் மக்களை, உறங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களை, வீரம் படைத்த என் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று தான் என் தங்கையார் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே ஐயாவுடைய குரு பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ தலைவர்களுக்கு இங்கே தென் மாவட்டத்தில் குரு பூஜை நடக்கின்றது. ஆனால் இங்கு இருக்கின்ற காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோளை நாங்கள் இங்கே வைத்து போக விரும்புகிறோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 20 ஆண்டுக்கு முன்னால் தென் மாவட்டத்தில் இருக்கின்ற குரு பூஜைகள் என்று சொன்னால் ஒரு பதட்டம் இருக்கும். போன ஆண்டு நாங்கள் இங்கே வருகின்ற போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் அணி திரண்டு வருவார்கள். நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தலைவர்களை எப்படி நீங்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இவர்களை மக்கள் மத்தியிலே அவர்களை பெரிய பிம்பமாக காட்டி, அவர்களை நீங்கள் கொடூரமாக காட்டி, வருகின்ற சகோதரரை இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, வண்டி எடுத்துக்கூடாது, கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கூட்டத்தை வேண்டும் என்றால் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். காவல்துறையே ஒற்றுமையை உண்டால் கட்டுப்படுத்த முடியுமா? இந்த ஒற்றுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஏனென்றால் இங்க வந்திருக்கின்ற ஒரு விதைகளும் அண்ணன் மாவீரன் மாமன்னன் பசுபதி பாண்டியரால் உருவாக்கப்பட்ட அன்பு சகோதரர்கள். இவர்களை அடக்கவே முடியாது. எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் எங்களுக்கு அறிவையும் சட்டத்தையும் அரசியலையும் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ, அடுத்த ஆண்டு 10 நாளைக்கு முன்னாடி நாங்க உட்காருங்க, இங்க இருக்கிற எஸ்பிக்கோ, இங்க இருக்கிற டிஎஸ்பிக்கோ, இங்க இருக்கிற டிஎஸ்பிக்கோ வந்து பார், சென்னையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய நிறைவேற்ற நிகழ்வு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என் சகோதரி வந்து பார்த்தாங்க. எப்படி அந்த காவல்துறைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அந்த நிகழ்ச்சியில் எப்படிப்பட்ட விஐபிகளோ இங்க வராங்க. விஐபிகளோ குறை சொல்லல, ஆனால் காவல்துறை எங்களை ஏன் இப்படி செய்ய வேண்டும்? காவல்துறை சார் முடிச்சிடும் சார், தப்பா பேசுறேன் சார், இல்ல சார் தப்பா பேசுறீங்க. வரப்ப 1008 செக்அப் பண்ணி வச்சிருக்காங்க தீவிரவாதிகளா? உங்க போலீஸ்
ஒரு மரியாதையே தெரியல சார் எங்களால பார்த்தா. சென்னையில வந்து பாருவாங்களே எவ்வளவு அறிவாளிங்க படிப்பாளிங்க, எங்க கிட்ட கமிஷனர் எப்படி பேசுறோம் எல்லாருக்கும். என் சகோதரர் மீது தென் மாவட்டத்திலே இனி எங்கள் சகோதரருக்கு ஏதோ நடந்தால் ஆம்சாங்களுடைய படித்த வழக்கறிஞர் பிரிவுகளும் ஆம்சாங்களுடைய தம்பிகளும் இங்கே வந்து என் சகோதரருக்கு உடனடியாக இருப்போம். இது உறுதியேற்று செய்கின்றோம். எங்கள் அந்நியாருடைய ஆணைக்கிழங்க நாங்கள் இனி ஒவ்வொரு குருபூஜைக்கும் இங்கே வருவோம். அமைதியாக இங்கு நடக்கும். கலாச்சாரம் எங்கிருக்கின்ற கலாச்சாரத்தின் மூலியமாக அடுத்த முறை எங்களுடைய கலாச்சாரம் மாறி அரசியல் கலாச்சாரமாக இங்கே நாங்கள் ஒன்று திரளுவோம். வந்திருக்கின்ற எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களை அண்ணன் ரஹீமன் இங்கே தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாகவும் என் தங்கையின் சார்பாகவும் உங்களை அன்போடு வருக. வந்த தலைவர்களும் வந்து மரியாதை செலுத்திவிட்டு போன தலைவர்களும் பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற காவல்துறைக்கும் எங்கள் மனமார்ந்த தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஜெய்ஹிந்த்.